இனிய காலை வணக்கம். இன்று ஒரு செய்தி. நாம் இல்லாத இடத்திலும் நமக்கு மதிப்பு கிடைத்தால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை மிகச் சரியானது. உங்களிடம் உள்ள ஏதேனும் ஒன்றை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். அது உங்கள் நேர்மையாகவோ, உழைப்பாகவோ, அன்பாகவோ, நம்பிக்கையாகவோ இருக்கட்டும். காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை. ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தவறாமல் கற்றுக் கொடுக்கிறது. பேசினால் பிரச்சனை தீரும் என்பார்கள். பேசாமல் இருந்தால் இங்கு பல பிரச்சனைகள் வராது என்பதுதான் திண்ணம். மனசுக்கு பிடிச்ச செய்தியை மறுமுறை கேட்பது சந்தேகத்தில் அல்ல, சந்தோஷத்தில். உரிமை உண்டென எண்ணினாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதுதானே நல்லது. உன்னால் பயன் கிடைக்கும் வரைதான் நீ நல்லவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் இங்கு ஒரு சிலரின் குணம். கவலை என்பது ஆடும் நாற்காலியை போன்றது. ஒரே இடத்தில் ஆடுமே தவிர எங்கும் கொண்டு செல்லாது. ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயமே உங்களை ஏதாவது செய்து விடுகிறது. அதுவே பயத்தின் பலவீனம். எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையே உங்களை நல்வழிப்படுத்துகிறது. சாவின் விளிம்பு வரை சென்றவன் கும்பிடாத தெய்வங்களும் இல்லை. கஷ்டத்தின் விளிம்பு வரை சென்றவன் திட்டாத தெய்வங்களும் இல்லை. நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதை போல சில உறவுகளை தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில வழிகள் இல்லாமல் இருக்கலாம். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உங்கள் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் மிகச்சிறந்தது தனக்குத்தானே முற்றிலும் நல்லவனாக இருப்பது மட்டுமல்ல, தன் மனசாட்சி சொல்லும் நம்பிக்கையை நல்லதை கேட்டு நடப்பதுவே. மனம் எப்போதும் தவறான ஒரு வழிபாதையை அனுப்புவதில்லை, நமக்கு காண்பிப்பதில்லை. ஆனால் இது செய்தால் நமக்கு நல்லதாக இருக்கும் என்று மனம் சொல்லியதை கேட்காமல் நாம் வேறு வழிக்கு செல்கிறோம். அதை தவிர்த்தாலே இங்கு பெரும்பாலானுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகிறது. கோபப்படும் போதெல்லாம் நம் எதிரி வெற்றி பெறுகிறான் என்று எண்ணினால் நமக்கு கோபம் வராது. மனசாட்சியை விட ஒரு நீதிபதி இல்லை என்று அதன் உண்மையை தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக நிறைவாக வாழ்வான் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.